ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 6 to 10 ஜனவரின்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ காரில் போகும்போதே விஜய் இருந்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த வக்கீல் வந்துட்டாரா, இன்னும் என்னெல்லாம் சைன் வாங்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. இப்போ காவேரி ரொம்ப யோசனையோடு தான் போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு முன்னாடி வண்டி போய் நின்னதுக்கப்புறம் நீ வண்டியிலேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆஃபீஸ்க்குள்ளார போய் இப்போ அந்த கம்பெனியோட எம்டியாக காவேரியை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்கணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரியை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து வெளியில் வராரு. ஆனால் இங்கே காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வக்கீல் உள்ளே போகிறத பார்த்துட்டு இவர் அந்த வக்கீல் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ அந்த டைவர்ஸில் இதில் வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது காவேரி வந்து என்னால் உங்களை விட்டு பிரிய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து ரொம்ப கோவமாக அதட்டுறாரு. இப்போ காவேரி வந்து பதட்டமாக ஏதோ முடிவெடுக்கிற மாதிரி நமக்கு ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த ஒரு பதட்டத்தில் காவேரி இப்போ கார்லேருந்து இறங்கி எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து விஜய் வந்து காவேரியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் ஸ்டோரியை தான் கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.